ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இன்றைய திருப்பதியானது இறந்த ஆன்மாக்கள் கேண்டி சலன் மற்றும் இன்று விண்ணகத்தில் தமது 77வது பிறந்த நாளை கொண்டாடும் திவ்யநாதன் அவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்வோம் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 12, 17 முதல் 18. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு அபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது அபிராம், என் தலைவராகி ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாகப் போகின்றான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று அபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிவரவினரும் இருப்பார் என்றார். அபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் அபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேசியரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு அபிராம், என் தலைவராகி ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் அபிராமிடன், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். அபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்கள் பறவைகள் தின்ன வரும்போது அபிராம் அவற்றை விரட்டி அடித்தார்.
கதிரவன் மறையும் நேரத்தில் அபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவர்களை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பண்டம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கு இடையே சென்றன. அன்றே ஆண்டவர் அபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிபரவினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில்வரை பாடல். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் நிதியை மக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தெரிந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகி ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கு என தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். அபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர். ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு துண்ணும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது. கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டு இனங்கண்டு கொள்வீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய இறைமக்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது புனித மத்தேயு இறைவாக்கினர் அவர்கள் யார் என்று உண்மையான இறைவாக்கினர் என்று கூறுகின்றார். இறை வார்த்தையை செவிமடுத்து தன்னுடைய வாழ்விலை முதலாக அதை கடைப்பிடிக்கின்றவர் தான் இறைவாக்கினராக இருக்க முடியும். பிறகு தன்னுடைய வாழ்வின் மூலமாக பிறருக்கு சாட்சியம் கூறுகின்றார்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற பொழுது புனித சவேரியார் இருக்கின்றார். அவர் இந்தியா முழுக்கும் அவர் சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டில் மிகவும் பெயர் போன புனித வீரமாமுனிவரை பற்றி நாம் சொல்லலாம். அவர் தன்னுடைய வாழ்விலே அதை கடைபிடித்து பிறகு மக்களுக்கு அதை அறிவித்து தன்னுடைய வாழ்விலே முழுவதுமாக அதற்காக அர்ப்பணித்திருக்கின்றார். எனவே அவர் ஒரு வேத சாட்சியாகவும் கூறலாம், ஒரு நற்செய்தியாளராகவும் என்று கூறலாம். நாம் இந்த இறை வார்த்தையை நம்மளுடைய வாழ்வில் எவ்வாறு கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம்? இந்த இறை வார்த்தையை நம்ம குடும்பத்தில் வாழ்கின்றவர்களுக்கு எவ்வாறு அதை நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம்? முக்கியமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள்,
தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு எவ்வாறு நீங்கள் அதை எடுத்துரைக்கின்றீர்கள்? அல்லது பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை எவ்வாறு நீங்கள் எடுத்துரைக்கின்றீர்கள்? முக்கியமாக மாலை வேளையிலே அல்லது காலை வேளையிலே அந்த குடும்பம் ஜபத்தின் மூலமாக நீங்கள் அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கின்றீர்களா? அல்லது உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கின்றீர்களா? சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இக்கட்டான காலகட்டத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இந்த குடும்ப ஜபத்திலே நாம் எப்பொழுதும் ஊன்றி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மன கஷ்டங்கள் அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் இறைவன் முன்பாக கொணர்ந்து அதற்கு நாம் தீர்வு கொணர முடியும். இல்லை என்றால் இந்த குடும்பத்தில் வாழ்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவற்றிற்கு நாம் தீர்வு காண முடியாமல் போய்விடுகின்றது. எனவே அங்கே நாம் வேத சாட்சியாகவோ அல்லது நற்செய்தியை பரப்புகின்றவர்களாகவோ நாம் வாழ முடியாது. எனவே முதலில் இறை வார்த்தையானது நம்மளுடைய வாழ்விலே அது செயல்பட வேண்டும். அதன் பிறகு நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அதை நாம் எடுத்துரைக்க வேண்டும். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இன்று மலர்ந்தேன் உந்தன் பதத்தில் துலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தேன் உந்தன் உறவில் உருகவே. மலராயின்று மலர்ந்தேன் உந்தன் பதத்தில் துலங்கவே மெழுகாயின்று எரிந்தேன் உந்தன் உறவில் உருகவே. இணைவேன் உன்னில் உறைவேன் என்னை பலியாயேற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இவ்வளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயரப்பட்டு உம்மை மகிழ்விக்கவும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தர் அவரை மீட்பராகவும் ஈடேற்றபாராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியல் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி பொழுந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தவுமாக இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடவளும் கணிந்து தம்மை கையெழுத்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறியின் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பனை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பனை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் நமக்கு ஒழியும் புரிய தகுந்தலனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மேதுக ஆயர் பீட்டர் அபீர், எல்லா துறை நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு பயன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தொழில்மேது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பழுந்தெடுத்தும் மறுமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமளித்தருள் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என்னிடம் வர வேண்டும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். இறை அன்பில் நிலைத்து நிற்க, இறைவனோடு சேர்ந்து வாழ்ந்திட சென்று வாழும் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவை கரங்களில் ஏந்தி காட்சி அளித்திடும் சூசை முனியே, கைகளை கொட்டி மங்களம் பாடி புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம். புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம். புனித சூசையை நாடி நின்றோம். தந்தையை போல அறிவினை கொடுத்து தாயினை போன்று அன்பினை காட்டி உற்ற நண்பனாய் ஊரில் தீபமாய் வேட்டவலத்தில் வதிந்திடும் வளனே, மங்களம் சொல்லி கைகளை கொட்டி மாநிலம் எங்கும் உம் புகழ் சொல்வோம். புகழ்ந்திட நாங்கள் கூடி வந்தோம். புனிதர் சூசையை நாடி நின்றோம்.